இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாகும். இது அவருடனான நமது உறவு அடித்தளமாகவும் அவருடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிப்பதற்கான திறவுகோலாகவும் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் சோதனைகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் தேவன் நம்மை நிலைநிறுத்துவதில் உண்மையுள்ளவர். பலவீனமான நேரங்களில் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் சந்தேகம் எழும் தருணங்களில், கடினமாக உணரும் தருணங்களிலும் அல்லது ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்மால் காண முடியாத நேரங்களிலும் கூட அவருடைய அன்போ மாறாது என்று நாம் உறுதியாக நம்பலாம். ஆனால் நமது விசுவாசம் நமது உணர்வுகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தையின் உண்மையின் மீது அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய விசுவாசத்தை தொடங்கியவர். அவர் ஒருபோதும் நாம் தோல்வியடைய விடமாட்டார். நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை போல நமது விசுவாசமும் வலுப்பெறும்படி சோதிக்கப்படுகிறது. நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் ஆண்டவரை இன்னும் ஆழமாக நம்புவதற்கான ஒரு வாய்ப்பாகும். நாம் உறுதியாக இருக்கும்போது அவர் எப்போதும் நமது நன்மைக்காக செயல்படுகிறார் என்பதை அறிந்து நாம் வெற்றி பெறுகிறோம். எனவே இன்று நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் அழியாது, ஏனெனில் தேவனே அதை நிலைநிறுத்துகிறார். அவரை நம்புங்கள், அவரை தேடுங்கள். அவர் தனது மகிமைக்காக உங்களை எவ்வாறு பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார் என்பதை கவனியுங்கள். அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். அன்பின் பரலோக தந்தையே, என் நம்பிக்கை உம்மில் பாதுகாப்பாக இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டாலும் நீர் என்னை செம்மைப்படுத்தி என்னை பலப்படுத்துகிறீர் என்பதை நான் அறிவேன். நீர் என்னை பிடித்து கொண்டிருக்கிறபடியால் என் விசுவாசம் கெட்டு போவதில்லை என்பதை அறிந்து கொள்ளவும், இக்கட்டு காலங்களிலும் உம்மை உறுதியாக பற்றி கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். சந்தேகம் என் இருதயத்துக்குள் நுழைய முயற்சிக்கும் போது உம்முடைய அன்பை நான் நினைவு கூற கிருபை தாரும். என் விசுவாசம் உறுதியாயும் அசையாமலும் உமது நாமத்துக்கு மகிமையாகவும் இருக்க கடவதாக என்று ஜெபிக்கிறேன். தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் என்னை நிரப்பும். என் வாழ்க்கை உம்முடைய அழியாத அன்பின் சான்றாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.